வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். Infinix ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் மொபைல் ஃபோன் Hot 30i அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்க போது இதோடைய அறிமுக விலை பார்த்தீங்க அப்படின்னா 8999க்கு அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பதிவில் இந்த மொபைல் ஃபோனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டு என்னுடைய அறிமுக விமர்சனத்தையும் நம்ம பார்த்துருவோம். Infinix Hot 30i மொபைல் ஃபோனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் இதுதான். பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா கிரீன் அண்ட் ப்ளூ கலரில் கொஞ்சம் பிரைட்டாக ஃப்ளாஷியாக இருக்குது. பாக்ஸை திறந்த உடனே உள்ளுக்குள்ளே இந்த மொபைல் ஃபோன் பார்க்கலாம். மொபைல் ஃபோனை எடுத்து வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு 10 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு USB Type-Cக்கான ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் பின் இருக்கு. அப்புறம் இந்த மொபைல் ஃபோனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு TPU ஜெல் கேஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். இப்போ இந்த பாக்ஸை ஓரமா வச்சுட்டு இந்த Infinix Hot 30i மொபைல் ஃபோன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மொபைல் ஃபோன் அவங்க ஒரு 4 கலர்ல அறிமுகப்படுத்திருக்காங்க. ஆனா பிளிப்கார்ட்ல இப்போ நம்ம பார்க்கறதுக்கு ஒரு 2 கலர் அவைலபிளா இருக்கு. ஆனா என்கிட்ட வந்து இந்த ப்ளூ கலர் இது பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இருக்கு. இந்த ப்ளூ கலருக்கு அவங்க வச்ச பேரு கிளேஷியர் ப்ளூ. இதோடைய பேட்டர்ன்ஸ் பார்க்கறதுக்கு லைட் படுறப்போ லைட்டாக ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி கொடுத்து ஒரு 3D டிசைன் மாதிரி காமிக்குது. ஆனால் 3Dலாம் கிடையாது, பிளைனாக இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் அவ்வளோவா ஒட்டலை, முழுக்க பிளாஸ்டிக்கில் பண்ணது. மொபைலுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 191 கிராம்ஸ். திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8.4 கிராம். இது வந்து ஒரு 4G மொபைல் ஃபோன். Hot 30i கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3.5 ஆடியோ ஜாக் இருக்கு, ஒரு மைக் கொடுத்துருக்காங்க, ஒரு USB Type-Cக்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க, சிங்கிள் ஸ்பீக்கர். ஆனால் அந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லவுடாகவும் ரிங் டோன்ஸ்லாம் கேட்கறதுக்கு நல்லா கிளியராகவும் இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் பவர் பட்டன் கூட. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருடைய ஸ்பீட் அண்ட் அக்யூரசி ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக்கும் பார்த்தீங்கன்னா டிபெண்டபிளா ஒர்க் ஆகுது. அதுக்கு மேலே வால்யூம் பட்டன்ஸ். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கார்ட் ட்ரே. ஸோ இது பார்த்தீங்கன்னா டூயல் 4G VoLT மொபைல் ஃபோன், விவோ வைஃபை எல்லாமே இந்த மொபைல் ஃபோனில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. HD+ டிஸ்பிளே இது 6.6 இன்ச் டயக்னலி. ஆனால் இது வந்து ட்ராப் நாச் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ப்ரைஸில் ட்ராப் நாச் ஓகே. இப்போ 17,000 20,000 மொபைல் ஃபோன்லாம் ட்ராப் நாச் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு இது எவ்வளவோ தேவலாம். டிஸ்பிளே பார்க்கறதுக்கு நல்லா பிரைட்டா விவிடா இருக்கு. இன்டோர் கண்டிஷன்ல. அவுட்டோர் கண்டிஷன்ல உங்களால யூஸ் பண்ண முடியும், எழுத்துக்கெல்லாம் பார்க்க முடியும். ஆனா படம் பார்க்கறதுக்குலாம் பாத்தீங்கன்னா டைரக்டா சூரிய வெளிச்சத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த டிஸ்பிளே ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அவங்க பேண்டா கிளாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. 90% ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ இந்த மொபைல் போன்ல உங்களுக்கு கிடைக்குது. மொபைலுடைய பின்புறத்தில் பார்த்தோம் அப்படின்னா டூயல் கேமரா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தில் சிங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் கேமரா. பக்கத்தில் இருக்கிற அல்லக்கைக்கெல்லாம் AI கேமரா ஒன்று. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஓட்டை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஓட்டலில் எதுவுமே கிடையாது, ஃப்ளாஷ் இருக்கு. ஆனால் இன்னொரு என்ன நல்ல விஷயம் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் ஃப்ளாஷ் உங்களுக்கு செல்ஃபி எடுக்கிறதுக்கு சில சமயம் உதவும். அதே நேரத்தில் நோட்டிஃபிகேஷன் லைட்டாகவும் இது பயன்படுது. இந்த மொபைல் வச்சு எடுத்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் பாருங்க. ஆக்சுவலாக லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இமேஜோடைய டீடைல்ஸ் நல்லா இருக்கு. கொஞ்சம் எட்ஜில் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் உங்களுக்கு தெரியுது. லோ லைட்டில் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சுமாராக தான் இருக்கும். ஆனால் கலர் ரீப்ரொடக்ஷன் கொஞ்சம் பஞ்சியாகவும் கொஞ்சம் நிறைய பேருக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கு. லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கலர் ரீப்ரொடக்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சேச்சுரேஷன் நல்லா ஒரு பஞ்சியாக உங்களுக்கு தெரியுது. டீடைல்ஸ் ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகுது. போர்ட்ரேட்னுடைய எட்ஜ் டிடெக்ஷன் மற்றும் பேக்ரவுண்ட் பிளரிங் எல்லாமே இந்த பிரைஸுக்கு ஓகேயா இருக்கு. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபி எடுக்கிறப்போ லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு டீசென்டான செல்ஃபி நீங்கள் எடுக்கலாம். 5 மெகா பிக்சல் கேமரா இது. லோ லைட்டில் செல்ஃபிஸ்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. இந்த ப்ரைஸில் நம்ம அவ்வளோவா நம்ம கேமராவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஃப்ரண்ட் கேமராவும் ரியர் கேமராவும் பார்த்தீங்க அப்படின்னா 1080p வீடியோஸ் 30 fps உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஆனால் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலேஷன் இது எதுவுமே கிடையாது. ஃப்ரண்ட் கேமரா எடுக்கக்கூடிய வீடியோ. ஸோ இப்போது ஷேடில் இருக்கேன், இப்போது சன்னுக்கு போகிறேன். ஸோ டைனாமிக் ரேஞ்ச் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஹாஷான லைட்டிங்லேயும் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். மைக் குவாலிட்டி நோட் பண்ணுங்கள். முக்கியமாக நடந்துகிட்டே பேசுறதுனால ஷேக் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஃப்ரண்ட் கேமராவுக்கு மீடியாடெக்னுடைய ஹீலியோ G37 ப்ராசர் பேசிக் என்ட்ரி லெவல் ப்ராசர் தான். பட் இந்த ஸ்பெக்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசர் நல்லாவே இருக்குது. 8GB ரேம் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அவங்க வந்து ஒரு வெர்ச்சுவல் மெமரி மூலமாக இந்த 8GB இன்னொரு 8GB வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட்டிங் கிமிக்கும் பண்ணுறாங்க. ஆனால் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இந்த விலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8+128GB ரொம்ப அரிதான விஷயமா இருக்கு. அது இந்த மொபைல் ஃபோனில் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். L1 வைட் பேண்ட்கான சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு. NFC எல்லாம் கிடையாது. ஆனால் GPS எல்லாமே உங்கள் மொபைல் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. தேவையான எல்லா சென்சரும் இந்த மொபைல் ஃபோனில் இருக்கு. சின்ன கேம்ஸ்லாம் போட்டு நீங்கள் விளையாடலாம். நான் Asphalt 9 போட்டு நான் விளையாண்டேன். ஆனால் கேம்னா லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் திணறுச்சு. ஆனால் ஒரு லோ கிராஃபிக்ஸ் மோடில் நம்ம கேம்லாம் விளையாடுறப்போ ஓரளவுக்கு ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஒரு 4-5 அப்ளிகேஷன் நம்ம பேக்ரவுண்டில் போட்டு விட்டோம்னா அந்த அப்ளிகேஷனை கிராஷ் ஆகாமல் டீசெண்டாக ஓடுது. ஒரு என்ட்ரி லெவல் யூஸருக்கு இந்த மொபைல் ஃபோனுடைய விலை மற்றும் ஸ்பெக்ஸ் கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தோணுது.
5000 mAh பேட்டரி, அதை சார்ஜ் பண்றதுக்கு 10 வாட் சார்ஜர் பாக்ஸுக்குள்ள கொடுத்துருக்காங்க. 3.5 மணி நேரம் அது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஆனா ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா மொபைல் ஃபோன் உங்களுக்கு 2 நாளுக்கு மேல தாக்கு பிடிக்கும். இந்த மொபைல் ஃபோன்ல ஆண்ட்ராய்டு 12 ரன் ஆகிட்டு இருக்கு. அது வந்து XYS 12 அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ஸ்கின் யூஐல கொடுத்துருக்காங்க. இந்த யூஐ ஓகே தான். இந்த பிரைஸுக்கு இந்த பாக்ஸியா கொடுத்து ஐக்கன்லாம் கொடுத்து ஒரு மாதிரி டிசைன்ல கொடுத்துருக்காங்க. ஒரு சில ப்ளோட்வேர்ஸ் உங்களால் பார்க்க முடியுது இந்த இடத்துல. இந்த ஸ்னாப் சாட், இந்த பாம் ஸ்டோர், இந்த பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளோட்வேர் இருக்க தான் செய்யுது. நிறைய ப்ளோட்வேரை நம்மளால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியல. சில பிடிக்காத அப்ளிகேஷன் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுடலாம். பட் இருந்தாலும் இந்த மொபைல் ஃபோனில் ப்ளோட்வேர் எக்கச்சக்கமாக இருக்க தான் செய்யுது. இந்த விலைக்கு நம்ம ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன்லேயே இப்போ ப்ளோட்வேரோட தான் வருது. அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்லைன்னு எனக்கு தோணுது. ஸோ இதோடைய அறிமுக விலை பார்த்தீங்கன்னா 8,999. இந்த விலைக்கு இந்த மொபைல் ஃபோன் ஓகே அப்படின்னு எனக்கு தோணுது. இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சினா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வைக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.